ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعلنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل العليم وفرقان المجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை புகழ்ந்து அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் கூறிய பின்னால், கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, அன்பின் சகோதரர்களே, அல்லாஹு தஆலா தனது நல்லடியார்களுக்கு ஏற்பாடு செய்துள்ள அருள்கள் மீது ஆசை வைத்து அவனது ஏவல்களை முடிந்தவரை எடுத்து நடக்குமாறும், அவனது கட்டளைகளை மீறக்கூடியவர்களுக்கு அவன் தயார் செய்திருக்கக்கூடிய தண்டனைகளை பயந்து அவனது விலக்கலுக்கும் நான் வசியத்திற்கு நல்லுபதேசம் செய்கிறேன். அன்பின் சகோதரர்களே, அல்லாஹு தஆலா மனிதனுடைய வாழ்வை பல கட்டங்களாக பிரித்திருக்கிறான். நாம் உலகில் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை பருவத்தை சிறுபிள்ளை பருவம், இளமை பருவம், முதுமை பருவம் என்று அல்லாஹு தஆலா பிரித்து வைத்திருக்கிறான். இந்த சிறுபிள்ளை பருவம் என்பது அல்லாஹ்வுடைய விசாரணைக்கு அப்பாற்பட்ட ஒரு பருவம். அந்த பருவத்திலே ஒரு மனிதன் செய்யக்கூடிய தவறுகளுக்கு தண்டனை கிடையாது, விசாரணையும் இல்லை. முதுமை பருவம் மனிதனுடைய வாழ்வில் பலகீனமான ஒரு பருவமாகும். இளமை பருவம் மனிதனுடைய வாழ்வில் பலமான ஒரு பருவமாகும். அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா அல்லாஹுல்லதி ஹலக்கக்கும் மின் தாஃபின், அல்லாஹ் தான் உங்களை பலகீனமான நிலையில் படைத்தான். சும்ம ஜஅல மின் பஅதி தாஃபின் குவா, பிறகு உங்களுடைய பலகீனமான பருவத்துக்கு பிறகு பலமான ஒரு பருவத்துக்கு அல்லாஹு தஆலா உங்களை கொண்டு வருகிறான். பலவீனமும் நரையும் கலந்த ஒரு பருவத்துக்கு அல்லாஹு தஆலா உங்களை கொண்டு வருகிறான் என்று குர்ஆனிலே கூறுகிறார். மற்றொரு இடத்திலே அல்லாஹு தஆலா கூறுகிற போது சும்மலி தபுலுகு அசுத்தக்கும், ஒரு பலகீனமான நிலையில் அல்லாஹ் உங்களை படைத்தான், பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் சக்தி மிக்க ஒரு பருவத்தை, கடினமான ஒரு பருவத்தை நீங்கள் அடைகிறீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். குர்ஆனை எடுத்து பார்த்தால் இளமையை சொல்கிறதுக்கு அல்லாஹு தஆலா கூவா, ஆற்றல் மிக்க ஒரு பருவம் என்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறான். சித்தா, கடுமையான ஒரு பருவம் என்கிற வார்த்தையும் அல்லாஹு தஆலா பயன்படுத்தியிருக்கிறான். மனிதனுடைய இந்த வாழ்க்கை பருவத்தில் மிகச்சிறந்த காலகட்டம் எது என்று கேட்டால் இளமைதான் என்பதை நாங்கள் குர்ஆனையும் ஹதீஸையும் வைத்து புரிந்து கொள்ள முடிகிறது. நாளை மறுமையிலே மனிதர்கள் சொர்க்கம் செல்கிற போது சின்ன பிள்ளைகளாகவும் போக மாட்டார்கள். அவர்களை அல்லாஹு தஆலா சின்ன பிள்ளைகளாக மாற்றி சொர்க்கத்தில் விளையாடி தெரியுங்க என்றோ, அல்லது வயோதிபர்களாக மாற்றி சொர்க்கத்தில் ரெஸ்டாக இருங்கிறதோ இல்லாமல் எல்லோரையும் இளமையிலே மாற்றி அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்புகிறான். சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்துமே உயர்தரமானது. இந்த அடிப்படையில் பார்த்தால் மனிதனுடைய வாழ்க்கை காலத்தில் இளமைதான் மிக பிரதானமான ஒரு காலம். நாம் எங்களுடைய மனதில் மட்டுமில்லாமல் எங்களுடைய சமூக அமைப்பிலும் இளமையை பற்றிய ஒரு தவறான பார்வை இருக்கிறது. இளமை என்பது பொறுப்பில்லாத ஒரு பருவம், எதிலையுமே அக்கறை இல்லாத ஒரு பருவம், இளமை என்பது விளையாட்டுக்குரியது, இந்த மாதிரியான ஒரு பார்வை இருக்கிறது. மற்றும் சிலரிடம் இளமை என்பது தப்பு தவறுகளை செய்வதற்குரிய ஒரு பருவம், இந்த பருவத்தில்னா வேறு எந்த பருவத்தில் செய்ய போகிறாங்க, அதெல்லாம் வயசு கோளாறு, அப்படித்தான் இருக்கும், நாங்கள் செய்யாத தவறுகளா என்று இளமையிலே நடக்கக்கூடிய தவறுகளை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு மனநிலையும் இருக்கிறது. ஆனால் இஸ்லாத்தினுடைய பார்வை வித்தியாசமானது.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சின்ன பிள்ளை பருவ வயதை அடையும் வரைக்கும் அதுக்கு விசாரணை இல்லை என்று சொல்கிறார்கள். அப்படி என்றால் பருவ வயதுதான், இளம் வயதுதான் விசாரணையுடைய ஆரம்ப கட்டம். நாளை மறுமையிலே எங்களுடைய வாழ்க்கையில் நாம் கணக்கு காட்ட வேண்டிய பருவமாக ஹதீஸ் அதைத்தான் சொல்கிறது. நாளை மறுமையிலே 4 கேள்விகள் கேட்டு அந்த 4 கேள்விகளுக்கும் பதில் சொல்கிற வரைக்கும் உங்களுடைய கால் பாதங்களை அசைக்க முடியாது என்று சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வன் சபாபிக்க, உன் இளமையை பற்றி நீ பதில் சொல்லணும். அந்த இளமையை நீ எதில் கழித்தாய் என்பதற்கு அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லணும். கணக்கு காட்ட வேண்டிய பருவமாக அந்த பருவத்தை எங்களுக்கு ஹதீஸ் சொல்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளமையில் செய்யக்கூடிய இபாதத்தை சிறப்பிக்கிறார்கள். சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லுஹ், நிழலே இல்லாத நாளில் அல்லாஹு தாலா 7 கூட்டத்துக்கு தன் நிழலில் இடம் கொடுப்பான். அதில் ஒரு கூட்டம் சாபுன் நசாபி இபாதத்தி ரப்பிஹி, தன் இளமை பருவத்தை தன் இறைவனை வணங்குவதிலே கழித்த இளைஞர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். முதுமையில் செய்யப்படக்கூடிய வணக்கத்தை விட இளமையுடைய வழக்கம் இங்கு சிறப்பித்து சொல்லப்படுவதை இந்த ஹதீஸிலே நாங்கள் பார்க்கிறோம். ஆக எங்களுடைய பார்வை வித்தியாசமாக இருக்கிறது. இளமை என்கிறது பொறுப்புள்ள ஒரு பருவம், பொறுப்பு காட்ட வேண்டிய ஒரு பருவம், வணக்க வழிபாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு பருவம், எங்களுடைய வாழ்க்கையை சரியான அடித்தளத்தில் கொண்டு போவதற்கான ஒரு பருவம் என்பதை நாம் ஹதீஸ்களே பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இஸ்லாமும் இன்றைய இளைஞர்களும் என்கிற தலைப்பில் கொத்துபா உரை நிகழ்த்துமாறு நான் வேண்டப்பட்டேன். பொதுவாக இளைஞர்களுக்கான உரைகள் என்று சொல்கிற போது இன்றைய இளைஞர்கள் மோசமாக இருக்கிறார்கள் என்கிற ஒரு பகுதி பெரிய அளவிலே சொல்லப்படுகிறது. ஆனால் முழுமையிலே அப்படித்தான் இருக்கிறதா என்று கேட்டால் மாற்றமான ஒரு சூழலும் இருப்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கடந்த காலங்களை விட மார்க்கத்தை படிக்க வேண்டும், ஈடுபட வேண்டும், மார்க்க விவகாரங்களில் ஒரு தெளிவு தேவை என்கிற சிந்தனை அதிகரித்திருக்கிறது. நாம் சின்ன பருவத்தில் இருக்கிற போது வயோதிபர்கள் மட்டுமே பள்ளியை நிறைத்திருந்த காலம் இருக்கிறது. ஆனால் சுபவுக்கும் பள்ளிக்கு வரக்கூடிய ஏராளமான இளைஞர்களை நாம் இன்று காணுகிறோம். எனவே முழுமையாக இளைஞர்கள் மோசமாகிவிட்டார்கள் என்று நாம் குற்றம் சொல்கிற நிலை இல்லை. உலக நாடுகளிலெல்லாம் கல்வியை தேடி அலையக்கூடிய இளைஞர்கள் இருக்கிறார்கள். மார்க்கத்தை போதிக்கக்கூடிய அறிஞர்களுக்கு பின்னாலேயே தங்களுடைய வாழ்க்கையை கழிக்கக்கூடிய இளைஞர்கள் இருக்கிறார்கள். பொதுப்பணிக்காகவும் சமூக சேவைக்காகவும் தங்களுடைய காலத்தை செலவழிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். எனவே ஒரே அடியாக ஒரு சமூகத்தை அப்படியே மோசமான ஒரு சூழலாக சித்தரிப்பதுங்கிறது ஒரு தவறான ஒரு நிலை. 2வது விஷயம், குறைபாடுகளும் பிரச்சனைகளும் இருக்கிறது. இந்த குறைபாடுகளையும் பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கு நாம் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்ன? இன்றைய பாடசாலை கல்வி முறை போதிய அளவு பிள்ளைகளுக்கு வாழ்க்கைக்கு தேவையான வழிகாட்டல்களை கொடுக்கவில்லை. நாம் மார்க்க போதனை நடத்தக்கூடிய மதரசாக்கள் போதிய அளவு பிள்ளைகளுக்கான வழிகாட்டலை கொடுக்கவில்லை. பள்ளிகளும் இளைஞர்களுக்கு தேவையான வழிகாட்டல்களை கொடுக்கவில்லை. அவர்கள் தங்களுக்கான வழிகாட்டலையும் தங்களுக்கான ரோல் மாடலையும் எங்கிருந்து எடுக்கிறாங்கன்னா மீடியாவிலிருந்து எடுக்கிறாங்க. எனவே இந்த தவறுகள் சீர்திருத்தப்பட வேண்டுமாக இருந்தால் குடும்ப அமைப்பிலும் சமூக அமைப்பிலும் பள்ளி நிர்வாகங்களிலும் பாடசாலை அமைப்பிலும் இந்த மாற்றத்துக்கு என்ன வழி செய்யலாம், இது ஒரு பகுதி நாம் கூடுதலாக சிந்திக்க வேண்டிய ஒரு பகுதி. இப்னு அப்பாஸ் என்கிற சஹாபியோடு அரபாவிலே இருக்கிறார்கள். அவர்கள் குதிரை அல்லது ஒட்டகம் அல்லது கழுதையிலே இருக்கிறார்கள். அவர்களுக்கு பின்னால் இந்த ஃபதுல் என்கிற சஹாபி இருக்கிறார். இவர் பார்ப்பதற்கு ரொம்ப அழகான ஒரு சஹாபி. இப்னு அப்பாஸ் அவனுடைய நானா. ஒரு பெண்மணி வந்து ரசூலுல்லாஹ்விடத்திலே கேள்வி கேட்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணுக்கு கேள்விக்கு பதில் சொல்லி கொண்டிருக்கிறார்கள்.
பேசி கொண்டிருக்கும் போது ரசூல் ஸல்லல்லாஹு பார்க்குறாங்க, கேள்வி கேட்ட பெண்ணுடைய பார்வை பின்னால் தான் இருக்குது. ரசூல்லாட்ட கேள்வி கேட்டுட்டு ரசூல்லா பதில் சொல்லி கொண்டிருக்கிறாங்க, ஆனால் அந்த பெண்ணுடைய பார்வை பின்னால் உள்ள ஃபதுல் மேலே தான் இருக்குது. திரும்பி பார்க்குறாங்க, ஃபதுல் ரலியல்லாஹு அந்த பெண்ணை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபதுல் ரலியல்லாஹுடைய கன்னத்தில் கையை வச்சு மறுபக்கம் திருப்பி விடுறாங்க. இந்த சம்பவத்தை அவர் தான் அறிவிக்கிறார். எப்படி அறிவிக்கிறார் என்றால், கருப்பு கன்னங்களை உடைய ஒரு அழகிய பெண் ரசூல்லா இடத்துல வந்து கேள்வி கேட்டால், நான் அவைய பார்த்துட்டு இருந்தேன், ரசூல்லா என்ற கன்னத்தில் கையை வச்சு மறுபக்கம் திருப்பி விட்டாங்க. இது இந்த இளமையினுடைய தன்மை. ரசூல்லா, நீ எல்லாம் ஒரு மனுஷனா, நான் ஒரு நபி, எனக்கு பக்கத்தில் இருந்து கொண்டு அதுக்கும் இந்த ஹஜ்ஜுடைய சூழலில் நீ பொம்பளை பார்க்குறியான்றெல்லாம் பார்க்கல. வயசு அந்த சூழல் அப்படி பார்க்குறாங்க. கேள்வி கேட்ட பெண்ணும் ஒரு இளம் பெண், இவர் வந்து அழகான ஒருவர். எனவே இளமைக்கென்று இருக்கக்கூடிய அந்த சுபாவங்கள் முழுமையாக மறுக்கப்பட வேண்டியதல்ல, வழிகாட்டப்பட வேண்டியது. அந்த வழிகாட்டல் செய்யக்கூடிய சூழல் இருக்கிறா, நம்ம அதில் எந்த அளவுக்கு செய்கிறோம்? இலங்கையில் ஜமாத் பிரச்சாரம் செய்யக்கூடிய ஏராளமான அமைப்புகள் இருக்கிறது. இந்த அமைப்புகளில் போதிய அளவு இளைஞர்களுக்கான வழிகாட்டலுக்கும் அவர்கள் தங்களுடைய நேரத்தை மார்க்க அடிப்படையில் செலவழிப்பதற்கான சூழலோ இல்லாத ஒரு சூழலை நாங்கள் பார்க்கிறோம். அவங்களுடைய முயற்சிகள் நல்ல வழிக்கு கொண்டு வருவதற்கு போதிய அளவிலான வழிகாட்டல் இல்லை. எனவே அந்த இடைவெளி வருகிற போது வித்தியாசமான சூழல்கள் வரத்தான் செய்யும். முழுமையாக நாங்கள் மாற்ற முடியாது. இதே போன்று ஒரு நாள் இப்னு அப்பாஸ் அவங்க அறிவிக்கிறாங்க, ரசூல்லா மௌத்தாகும் போது அவருக்கு 10 வயசு, 10க்கும் குறைந்த வயது, சின்ன பிள்ளைவர். அவர் சொல்கிறார், நான் ரசூல் ஸல்லல்லாஹு அவங்களுக்கு பின்னால் கழுதையில் இருந்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பார்த்து சொன்னார்கள், யா குலாம் இன்னி உஅல்லிமுக பி கலிமாத்தின் இஹ்ஃபதில்லாஹ யஹ்ஃபதுக். மகனே, உனக்கு நான் சில வார்த்தைகளை கற்றுத்தருகிறேன், நீ அதை பேணிக்கொள். அல்லாஹ்வுடைய உதவியை உன் கண் முன்னால் நீ காண்பாய். வைதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ் வைதா ஸ்தஅன்த ஃபஸ்தஈன் பில்லாஹ். நீ கேட்டால் அல்லாஹ் ஒருவரிடம் மட்டுமே கேட்க வேண்டும். நீ உதவி தேடினால் அல்லாஹ் ஒருவரிடம் மட்டுமே உதவி தேட வேண்டும். நீ அறிந்து கொள், இந்த ஒட்டுமொத்த உலகமும் ஒன்று சேர்ந்து உனக்கு உதவி செய்ய நினைத்தாலும் அல்லாஹ் உனக்கு கலாக்கதில் எதை எழுதினானோ அதே மாதிரி இந்த ஒட்டுமொத்த மனித இனமும் உனக்கு எதிராக ஒன்று திரண்டு உன்னை அழிக்க நினைத்தாலும் அல்லாஹ் எந்த தீங்கையும் செய்துவிட முடியாது. ருஃபியத்தில் அக்லாம் வஜஃபத்தி சுஃபூஃப். கலாக்கதிரை எழுதிய பேனைகள் உயர்த்தப்பட்டு விட்டன, எழுதிய ஏடும் காஞ்சிருச்சு, மறுக அழிக்கிறது இல்லை, எல்லாமே முடிவாயிருச்சு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஸ்லாமிய அகீதாவுடைய அடிப்படையை ஒரு சின்ன பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நடத்தைகளை பார்க்குறாங்க, அவங்களுடைய செயல்பாடை பார்க்குறாங்க, அவங்களோட கொள்கைகளை பார்க்குறாங்க. இப்படி பார்த்து பார்த்து திருத்தக்கூடிய ஒரு சமூக சூழல். அந்த சூழல் இன்றைக்கு இல்லை. சூழல் இல்லாததுக்கு பெரியவங்க மட்டும் காரணம் இல்லை, சமூகம் டோட்டலாக மாறி இருக்கக்கூடிய மாற்றங்கள் காரணம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் எந்த சைட்டை போய் எங்களோட பெண்கள் மோசம் இந்த குறை சொல்கிறோம்னு சொன்னால், பெண்களை சீர்திருத்தத்துக்கான எங்களோட வேலை திட்டம் என்ன, நாங்கள் என்ன செய்கிறோம், அவங்களுக்கான எங்களுடைய ஏற்பாடு என்ன, அவங்களுக்கு வழிகாட்டுறதுக்கான எங்களுடைய பங்களிப்பு என்ன, இது நாங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு பகுதி. 2வது பகுதி, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இளைஞர்களுடைய வாழ்க்கை முறை, இளைஞர்களுடைய செயல்பாடு என்று சொன்னதும் பள்ளிகளிலே அதிகமாக இளைஞர்கள் போதை பாவனை இந்த மாதிரியான பிரச்சனைகள் பேசப்படுகிறது. இது பேசப்பட வேண்டியதுதான். ஆனால் நாங்கள் பேசக்கூடிய இந்த பேச்சுக்குரிய யாருமே பள்ளிக்கு வாரவங்க இல்லை. இளைஞர்கள் போதைக்கு அடிமையாயிட்டாங்க, அவங்க யாரும் பள்ளி பக்கம் வாராக்கள் இல்லை. எனவே அதை பற்றிய பிரச்சாரம் பள்ளிக்குள்ளே நடக்கிறதுல ஒரே ஒரு நலவு என்னென்னு கேட்டால், இருக்கிறவங்களை பாதுகாக்கிறது. இதை தவிர அதனால மாற்றம் ஏற்படுத்த முடியாது. ஏனென்றால் நம்ம யாரை பற்றி பேச போகிறோமோ அவங்க யாரும் பள்ளி பக்கம் வராதவங்க, சில வேளை ஜும்மாவுக்கு வந்தாலும் கடைசி நேரத்தில் வந்துட்டு போகிறவங்க. இப்போ இவங்களை நம்ம அதாவது சீர்திருத்தத்துக்கான வழி என்ன? நம்ம தான் உருவாகி அவங்களோட நேரடியாக சந்திக்க வேண்டும், அல்லது மாற்று வழிகளை நாங்கள் பார்க்கணும். குத்துபா உரைகள் அவங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பை நலனையோ ஏற்படுத்த போகிறது கிடையாது. இதே நேரத்தில் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே,
அப்போ எங்களுடைய வாழ்க்கை முறையெல்லாம் பிரச்சனையே இல்லாமல் இருக்குதான்னு கேட்டால், மார்க்கத்தின் அடிப்படையில் வாழக்கூடிய பிள்ளைகள் இந்த அனாச்சாரங்கள் இல்லாத வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளிடத்திலையும் வாழ்க்கை முறையில் இஸ்லாம் வெறுக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான கோணம் உருவாகி வருகிறது. இப்போ எங்களுக்கும் எங்களுடைய பிள்ளைக்கும் இடையில் குறைந்தது 25 வருட கெப் இருக்குது. எனக்கும் என்னுடைய பிள்ளைக்கும் இடையில் குறைந்தது 25 வருட வித்தியாசம் இருக்குது. இந்த 25 வருட வாழ்க்கை உலகம் எங்கேயோ போயிருக்குது. உலகத்தினுடைய சிந்தனை, நடைமுறை எல்லாமே மாறி இருக்குது. எனவே நான் வாழ்ந்த ஒரு வாழ்க்கையை என்ற பிள்ளைகள் வாழ்வார்கள் என்று எதிர்பார்க்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. இன்றைய உலகமும் இன்றைய சமூகமும் எங்களுடைய இளைஞர்களுக்கு மத்தியில் வித்தியாசமான ஒரு வாழ்க்கை போக்கை உருவாக்கி இருக்கிறது. அது மாறினால் அவங்கள்ட்ட நிறைய மாற்றங்களை நாங்கள் பார்க்கலாம். இதை யாரும் பெரிய பிரச்சனையாகவோ பித்னாவாகவோ பார்க்க மாட்டோம். அதில் ஒன்று என்னென்னு கேட்டால், அவங்களோட வாழ்க்கை ஸ்டைல் மாறி போச்சுது. இது பெரிய பின்னால் பெரிய விளைவுகளை ஏற்படுத்த போகிறது. இன்று இழக்கக்கூடிய இளைஞர்களில் பெரும்பாலானவர்கள் இரவையில் சரியாக தூங்குறதில்லை, பகலையில் சரியாக முழிச்சிட்டு இருக்கிறது இல்லை. அல்லாஹ் ஒரு வாழ்க்கை முறையை சொல்லியிருக்கிறான். இரவு தூக்கத்தை உங்களுக்கு ஆரோக்கியமாக ஆக்கியிருக்கிறோம், பகலை உழைப்புக்காக ஆக்கியிருக்கிறோம். இதுதான் குர்ஆனில் பல அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம். இதை யாரும் பாவமாக நாங்கள் பார்க்க மாட்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு இஷா தொழுததுக்கு பிறகு வீணாக முழித்து கொண்டிருப்பதை வெறுப்பவர்களாக இருந்தாங்க, கதைக்கிறதை வெறுப்பவர்களாக இருந்தாங்க. ஆனால் எங்களுடைய வாழ்க்கையும் இந்த மின்சாரம் வந்ததும் தொழில்நுட்பம் வந்ததும் வாழ்க்கை ஓட்டத்தை மாற்றி 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 குறைஞ்சது ஒரு 11 மணி தூங்குகிற டைம் ஆகிருக்குது. ஆனால் பல இளைஞர்கள் அதுக்கு பிறகும் முழிச்சிட்டு இருக்கிறாங்க. காலையில் சில பேர் சுபஹ் தொழுதுட்டு படுத்தாங்கன்னா லுகர் அசர் வரைக்கும் தூங்குறாங்க. இந்த ஒரு வாழ்க்கை முறைக்கு பழக்கப்பட்டவங்க எதிர்காலத்தில் எப்படி ஒரு குடும்பத்தை நடத்துவாங்க, இவங்களால் எப்படி எதிர்காலத்தில் ஒரு நல்ல சந்ததியை உருவாக்க முடியும், இதே மாதிரி பெண்களும் பழகிட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் இவங்களுக்கு பிள்ளையாக வரக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கை முறை எப்படி ஆக போகுது. சுபவுக்கு முதலையே எழுப்புற எங்களுடைய பெற்றோர்களுக்கு பிறந்த எங்களுடைய நிலைமையே இப்படி மாறிட்டு போகுதுன்னு சொன்னால், சுபவுலேருந்து லுகர் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தூங்குகிற ஒரு போக்குக்கு உருவான ஒரு சமூகத்தினுடைய எதிர்கால சந்ததிகள் எவ்வளோ ஒரு பெரிய ஒரு பிரச்சனைக்கு ஆளாக போகிறாங்க. இது நாம் சிந்திக்க வேண்டியது. இரவு தூக்கம் இல்லாதவர்களால் பகலையில் சரியாக இயங்க முடியாது, சரியாக சிந்திக்க முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகாலை எழும்புவதை பற்றி சொல்கிற போது, யாராவது ஒரு ஆள் சுபவுக்கு எழும்பி ஒளி செய்து துவாவை மோதினா செய்தான் அவன் படுக்கும்போது 3 முடிச்சு போடுவான். 3 முடிச்சு அவிழ்ந்துடும். அவன் எழும்பி ஒளி செய்யலை, அந்த துவாவை ஓதலை, தொழவும் இல்லைன்னு சொன்னான், அந்த முடிச்சும் அவுளாது. யார் சைத்தான் போட்ட முடிச்சு அவிழ்ந்த நிலையில் காலை பொழுதை அடைகிறானோ அவன் நசீத் உற்சாகமானவனாக இருப்பான், நல்ல மனமுள்ளவனாக இருப்பான். அவனோட மனசு நல்லா இருக்கு. யார் அந்த முடிச்சு அவிழாத நிலையில் இருக்கிறானோ சோம்பேறியாக இருப்பான், அவனுடைய மனம் நல்ல மனசாக இருக்காது, கோவப்படுறவனா எரிச்சல் படுறவனா இருப்பான். அப்போ இவங்களுடைய லைஃப் இப்படி ஒவ்வொரு நாளும் இப்படி போகும். இது ஒரு பிரச்சனையான ஒரு சூழலை உருவாக்கும். ரெண்டாவது, நேரத்தை வீணாக்குகின்ற ஒரு சமூகமாக இளைஞர் சமுதாயம் மாறி வருகிறது. அரபியில் அல் வக்து யக்துலக்குன்னு சொல்லுவாங்க, நேரம் உன்னை கொல்லும்னு சொல்லுவாங்க. இந்த கலிகிற ஒவ்வொரு நேரமும் மரணத்தை நோக்கி எங்களை நகர்த்துகிறது. இன்றைய இளைஞர்களில் பெரும்பாலானவருடைய டைம் சும்மா போகுது. இன்மைக்கு தேவை மறுமைக்கு நன்மையை தேடுகிற வழியிலையும் போகலை. சரி, அவங்களுக்கு ஏதாவது ஆரோக்கியம் உடலுக்கு ஒரு நன்மை வரக்கூடிய விதத்தில் கழிதான்னு கேட்டால் அப்படியும் இல்லை. பெரும்பாலான இளைஞர்கள் இருந்த இருப்பில் நிறைய டைமை செலவழிக்கிறாங்க. இன்றைக்கு வரக்கூடிய பெரிய பெரிய நோய்களுக்கெல்லாம் முக்கியமான காரணமாக ஒரு இடத்துல இருந்துட்டு இருக்கிறத சொல்கிறாங்க. இளமை என்றது செயல்பட வேண்டிய ஒரு பருவம்.
ஆனால் நீண்ட நேரம் எந்த இதுவும் இல்லாமல் சும்மா ஒரு இடத்துல இருக்கிறதுங்கிறது அதாவது ஒரு முசீபத்தினுடைய ஒரு அடையாளம். இவங்களால் எதிர்காலத்தில் ஆக்டிவாக இயங்க முடியாது. இயங்கணுன்னு அவங்க நினைச்சாலும் அவங்களோட பொடி அதுக்கு இடம் தராது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க, அதாவது யா அல்லாஹ் உன்னிடத்தில் மினல் அஜ்ஸி வல் கஸ்ல், இயலாமையை விட்டும் சோம்பேறித்தனத்தை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று துவா கேட்பாங்க. குறிப்பாக காலையில் கேட்பாங்க. இயலாமண்டா என்ன? என்னால் செய்ய இயலாத ஆற்றல் குறைந்த தன்மை. சோம்பேறித்தன்மைண்டா என்ன? எனக்கு ஏன்னு செய்கிற அளவுக்கு ஆக்டிவ் இல்லாத தன்மை. என்னால் ஏன்ற ஒரு வேலை ஆனால் சோம்பலால் செய்யாமல் இருக்கிறது. இயலாமைண்டா பாதுகாவல் தேடி இருக்கிறாங்க. அடிக்கடி இந்த துவாவை கேட்பாங்க. காலையில் அதிகமாக கேட்பாங்க. இன்றைக்கு இந்த பிரச்சனையை நாங்கள் பார்க்குறோம். இளைஞர்கள் யுவதிகளுக்கு மத்தியில் கடுமையான ஒரு சோம்பேறித்தன்மை வந்திருக்குது. எந்த வேலையையும் பிற்போடுகிற தன்மை வருது. டைமை பற்றிய எந்த அக்கறையும் இல்லாத ஒரு வாழ்க்கை முறைக்கு ஆளாகி இருக்கிறாங்க. டைமை சரியாக மேனேஜ் பண்ணணுங்கிற சிந்தனை இல்லாத ஒரு சூழலை பார்க்குறோம். உண்மையிலேயே ஒரு டைமுக்கு இயங்குகிற பக்குவம் ஒரு முஸ்லீமுக்கு வரணும். ஏனென்றால் எங்களோட எல்லா வேலைகளிலும் டைம் கலந்துருக்குது. நாங்கள் தொழுகிறோம், டைமுக்கு செய்ய வேண்டியிருக்குது. நோன்பு பிடிக்கிறது, சஹர் செய்கிறது டைமுக்கு, நோன்பை திறக்கிறது டைமுக்கு. அப்போ எல்லாத்துலேயும் எங்களுக்கு டைம் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ இந்த பழக்கத்துக்கு வரக்கூடிய ஒரு சமூகம் டைமுக்கு இயங்குறதாக இருக்கணும். ஆனால் டைமுக்கு இயங்காத ஒரு போக்கை நாங்கள் பார்க்கணும். அப்போ இவங்கள்ட்ட இயல்புற சோம்பேறித்தன்மையும் இயங்காமல் இருக்கிற போக்கும் டைமை கணக்கெடுக்காத தன்மையும் இருக்குது. இது வாழ்க்கைக்கு மட்டுமில்லை, மார்க்கத்தில் பல இடங்களில் டேமேஜ் ஆகி கொண்டு செல்லும். கல்யாணம் முடித்ததுக்கு பிறகு இவங்களுக்கு இந்த லைஃப்பில் போக இல்லாமல் இருக்கு. வேலை செய்யாமல் இருந்து பழகினவங்களுக்கு சில வேலைகளை செய்கிறது கஷ்டமாக இருக்கும். அவனுக்கு கல்யாணம் பொம்பளைல பிரச்சனை, அந்த பொம்பளையோட சேர்ந்து இயங்குற அளவுக்கு அவனோட பொடி இடம் கொடுக்குதில்லை. இதனால் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருது. குடும்பங்கள் அதாவது சின்ன சின்ன பிரச்சனைகளை காரணம் சொல்லி அதாவது விவாகரத்தாகக்கூடிய ஒரு சூழலை நாங்கள் பார்க்குறோம். அடுத்தது, கஷ்டப்படாமல் வசதியாக வாழணும்னு நினைக்கக்கூடிய ஒரு போக்கு. உடம்பு சிரமப்பட்டு உழைக்கணுங்கிறது இல்லை, ஆனால் லேசாக உழைச்சாலும் போதாது. அவங்க அணியக்கூடிய ஆடைகள் தரமானதாக இருக்கணும். உண்ணக்கூடிய உணவுகள் தரம்கிட்ட அவங்க நினைக்கக்கூடிய அதாவது விளம்பரங்கள் வார உணவுகளாக இருக்கணும். அவங்க சாப்பிடக்கூடிய ஹோட்டல்கள் பிரபலமான ஹோட்டலாக இருக்கணும். அவங்க கட்டில் வச்சு அவங்க போடுற ஷூ இது எல்லாமே அதாவது பெருமதி வாய்ந்ததாக இருக்கணும். ஆனால் கஷ்டப்படாமல் இதெல்லாம் கிடைக்கணும். நினைக்கிறவங்க சில நேரங்களில் குறுக்கு வழிகளையும் தவறான வழிமுறைகளையும் ஹராமான வழிமுறைகளையும் கையாளுறாங்க. சில இளைஞர்களை பார்க்குறோம், பார்க்கும்போது சந்தோஷமா இருக்குது. மாஷா அல்லாஹ், காரில் போகிறாரு, இதில் போகிறாரு, அள்ளி அள்ளி கொடுக்குறாரு, நல்லா தானே இருக்கிறாருன்னு நினைக்கிறோம். பொருள்தான் பார்த்தா தெரியுது, அங்கால காசை வாங்கி இங்கால கொடுத்துருக்கிறாரு, இங்கால காசை வாங்கி அங்கால கொடுத்துருக்கிறார். இவர காசை வாங்கி ஏதோ பிஸ்னஸில் போட்டாராம், அவரோட காசை வாங்கி பிஸ்னஸில் போட்டாராம். கலர்ஸுக்கு வாழ்ந்துருக்கிறாங்க. கடைசியில் எல்லாமே மாட்டிக்கொண்டு லட்சக்கணக்கு கோடிக்கணக்கு இவர் கொடுக்குமதி இருக்குதுன்னு விளங்குது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வாங்க, சிலரை நான் பார்க்கும்போது அவங்களுடைய ஆடை அமைப்பு, அவங்களுடைய தோற்றத்தை பார்த்து வியப்படைவேன். மாஷா அல்லாஹ் நல்லா இருக்கிறார்னு வியப்படைவேன். அவர் என்ன செய்வார் என்று கேட்பேன். வேலை இல்லாமல் இருக்கிறாருண்டா அவனை பற்றிய கண்ணியம் என்னிடத்தில் குறைந்து விடும். அதாவது அவங்க என்ன சொல்ல வராங்கண்டா, தொழில் இல்லாத மனுஷன் மரியாதைக்குரியவன் இல்லைன்னு சொல்ல வராங்க. நீ வேலை செய், ஆனால் என்ன வேலைன்னாலும் பரவாயில்ல, ஆகுமான வேலை, எதையும் கேவலமாக நினைக்காதீங்க. நீங்கள் காட்டுக்கு போய் விறகு வெட்டி விற்பதாக இருந்தாலும் அதாவது உழைத்து உண்ணக்கூடிய உணவு தான் உழைப்பில் சிறந்த உணவு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஆக உழைக்காம பணக்காரனாக வாழணும்னு நினைக்கிறது அவங்கள பல கோணங்களோட தவறான ஒரு வாழ்க்கை முறைக்கு கொண்டு செல்லும். ஆக இப்படி நாங்கள் எங்களோட சமூகமாக சேர்ந்து மாற வேண்டிய பல பிரச்சனைகள் இருக்குது. இவைகளை மாற்றாமல் நாங்கள் மார்க்கத்தில் ஈடுபாடாக இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் நிறைய பிரச்சனைகளை கண்டுகொண்டே இருப்போம்.
எனவே இந்த லைஃப் முறைகளில் நாங்கள் நிறைய மாற்றங்களுக்கான தேவை இருக்குது. அல்லாஹு தாலா அதற்கான வாய்ப்பை உண்டாக்கி குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் வாழ்க்கை முறையை கொண்டு வர்றது, நாம் வாழக்கூடிய ஊர்களிலும் நாம் தொடக்கூடிய இந்த பள்ளி மஹல்லாக்களிலும் உருவாக்குவதற்கு அல்லாஹு தாலா அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மாறி வரக்கூடிய இந்த வாழ்க்கை முறையினாலும் இந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள், சமூக ஊடகங்கள் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய மாற்றத்தினாலும் நாம் வித்தியாசமான கோணத்தில், அதாவது வெள்ளத்தில் அடித்து செல்லப்படுவது போல் நாமும் எங்களை உணராமல் வேறொரு பாதையில் அடித்து செல்லப்படுறோம். அதில் இன்றைக்கு ஏற்பட்டுக்கக்கூடிய முக்கியமான மாற்றங்கள ஒன்று தான் பெற்றோரின் கஷ்டம் சிரமம் தெரியாத இளம் சந்ததி ஒன்று உருவாகி இருக்கிறது. அவங்க வாப்பாட்ட குறை காண்றாங்க. என் வாப்பா எனக்கு அதை வாங்கி தரலை, என் வாப்பா இதை வாங்கி தரலை, எனக்கு இதை செய்யலைன்னு குறை காண்கிற ஒரு சமூகம் வந்திருக்குது. ஆனால் இதையெல்லாம் தாரதுக்கு என் வாப்பா என்ன கஷ்டப்படுறாரு ஒரு சமூகம் வந்து கொண்டிருக்குது. உரிமைகளை அதிகமாக பெற்றோரிடம் இந்த எதிர்பார்க்குறாங்க. பெற்றோருக்கு நாம் என்ன செய்யணும் என்கிற சிந்தனை இல்லாமல் போகுது. நாங்கள்லாம் சின்ன வயசில் வீட்டுக்கு வீடு ஏதோ ஒரு தொழில் செய்வாங்க, சின்ன சின்ன கைத்தொழில்கள் செய்வாங்க. உம்மா வாப்பா தாத்தா தங்கச்சி தம்பி எல்லாருமா ஒரே இடத்துல இருந்து கொண்டு பீடி சுற்றுவோம், சாக்கில் நூல் இருப்போம், கோப்பி தட்டுறது, இந்த மாதிரி ஏதோ சின்ன தொழில் ஒன்று எல்லாருமா செய்வாங்க. அப்படி எல்லாருமா செய்யும்போது பிள்ளைக்கும் தெரியும் இதில் ஒரு ரூபா எடுக்கிறதுக்கு எத்தனை கொத்து, எத்தனை கிலோ கோப்பி தட்டணும், எத்தனை பீடி சுற்றணும்னு தெரியும். அப்படி சுற்றினா தான் ஒரு 50 பைசா கிடைக்குங்கிறது. இப்போ வாப்பா உழைக்கிறாரு, பிள்ளைக்கு அந்த உழைப்புக்காக வாப்பா செய்யக்கூடிய கஷ்டம், வாப்பா படக்கூடிய தியாகம் எதுவுமே தெரியாது. வாப்பாட்ட இருந்து எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. நிறைய தந்தைமார் வெளிநாட்டில் தங்களுடைய காலத்தை கழிச்சு கொண்டிருக்கிறாங்க. அந்த வெளிநாட்டில் அவன் வந்து ஒழுங்காக தின்னாமல் ஒழுங்காக படுக்காமல் கடைசியில் வார நேரத்தில் நோயோட வாழ ஒரு வாழ்க்கை தான் வாராங்க. ஆனால் இந்த பிள்ளைகள் வந்து வாப்பாவுடைய உழைப்பில் சந்தோஷமாக வாழ விளங்கி இருக்கிறாங்க. என் வாப்பா என்ன கஷ்டப்படுறாரு, என் வாப்பாவுக்கு நான் என்ன செய்கிறது, என் குடும்பத்துக்கு நான் என்ன செய்கிறதுங்கிற ஒரு பொறுப்புணர்வு வராத ஒரு சூழலை நாங்கள் பார்க்குறோம். இது ஆபத்தான ஒரு கட்டம். கடைசியில் ஒரு குறிப்பிட்ட காலம் வந்ததுக்கு பிறகு பெற்றோருக்காக எதையும் தியாகம் செய்ய முடியாத மனநிலை இல்லாத பிள்ளைகள் உருவாகிறாங்க. இன்றைக்கி சாதாரணமாக வீடுகளில் பார்க்குறோம். சின்ன வயசில் நாங்கள் தாய் குளிக்க போகும்போது நாங்களும் போவோம், உம்மா உடுப்பு கழுவா, நாங்கள் துணியை கொண்டு வருவோம், காய போடுவோம். இப்படி ஏதோ ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை எல்லாரும் வீட்டில் வேலையாக இருப்பாங்க. இன்றைக்கி படிக்கிறேங்கிற பேரில் ஆம்பளை பிள்ளையும் வேலை செய்கிறதில்ல, பொம்பளை பிள்ளையும் வேலை செய்கிறதில்ல. தாய் தான் துணி கழுவணும், தாய் தான் வீட்டை துப்புரவாக்கணும், தாய் தான் சமைக்கணும், கழுகுற உடுப்பை தாய் தான் காயப்படணும், அவங்க தான் எடுக்கணும், அவங்க தான் மடிக்கணும். எதுவுமே பிள்ளைகள் செய்யாத ஒரு சூழலை பார்க்குறோம். அந்த பிள்ளைகளுக்கு வேலை செய்யாட்டியும் பரவாயில்ல, என்னை உம்மா கஷ்டப்படுறாவே, என்னை விட என்னை உம்மா வீக்காத்தானே இருக்கிறா, என்னை விட என்னை வாப்பா வீக்காத்தானே இருக்கிறார், அவங்க கஷ்டப்படும் போது நான் வேலை செய்யாமல் இருக்கக்கூடாது என்கிற சிந்தனை பிள்ளைகளுக்கு வருவதில்லை. சில பெற்றோர் இறக்கம்ங்கிற பேரில் இதை கெடுத்து முடுறாங்க. அந்த பிள்ளை எனக்கு வேலை செய்கிறேன்னு சொல்லி அந்த பிள்ளை உங்களுக்காக ஒரு சின்ன கஷ்டத்தை படாமல் வளர்ந்துட்டு பிறகு உங்களுக்காக பெரிய கஷ்டத்தை படாது. நீங்கள் நோயில் விழுந்தாலும் கஷ்டப்பட்டாலும் பெரிய தியாகம் செஞ்சு உங்களை பார்க்குற மனநிலை வராது. ஏன்னா நாங்கள் அப்படி வளர்த்துருக்குறோம். அப்போ இந்த பிரச்சனைகள் வந்து நீண்ட கால சிக்கலை உண்டாக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை முறைக்கு நாங்கள் ஆளாகி இருக்கிறோம். எல்லாருமா சேர்ந்து மாற்ற வேண்டியது, எல்லாருமா சேர்ந்து மாற வேண்டியது. எனவே இந்த பேசிக்கில் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை முறையை பற்றி சிந்திக்க வேண்டியிருக்கிறது. எங்களுடைய இளம் சமூகம் குறித்து சிந்திக்க வேண்டியிருக்கிறது. வளர்கிற பிள்ளைகள் குறித்து நாங்கள் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இது சாதாரணமாக ஒரு உரையில் திருத்தக்கூடிய விஷயம் கிடையாது.
நாங்கள் நடைமுறையில் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வர வேண்டிய மாற்றம் இல்லை என்று சொல்லி சொன்னால் மிச்சம் தூரம் போயிடும், ரிட்டர்ன் வரையலாம் போயிடும். எங்களால் நாங்கள் நினைச்சா கூட இதை மாற்றிக்கொள்வதற்கான முயற்சி, தொடரான முயற்சி நடக்க வேண்டும். அதுக்கு எல்லோரும் நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்வதற்கு நாங்களும் துவா செஞ்சு கொள்ள வேண்டியிருக்கிறது. எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆன் சுன்னாவுடைய வழிகாட்டலை எங்களுடைய வாழ்வின் எல்லா துறைகளிலும் பின்பற்றுவதற்குரிய பாக்கியத்தையும் அதன் அடிப்படையிலே வாழ்ந்து இம்மையிலும் மறுமையிலும் நிம்மதி பெறக்கூடிய அருளையும் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.